இன்டி ஒர்க்கோட இந்த மாதிரி வீடெல்லாம் பட்ஜெட்குள்ளே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பட்ஜெட் வீடுனாவே அத்துவான காட்டுக்குள்ளே ஒத்தையில் போகிறவனே அச்சையில் எது இல்லை போடுடா அப்படிங்கிற மாதிரி அவுட்டரில் தான் போடுறாங்க. அவங்கள சொல்லியும் ஒன்றும் குத்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி லேண்டோட ரேட்லாம் எங்கேயோ போயிருச்சு. பட்ஜெட் வீடுனாவே அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் போய் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அடிப்படையான வசதிகள் எல்லாமே இருக்கிற மாதிரியான லொக்கேஷனில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட் விலையில். இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. அதில் வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 மாஸ்டர் பெட்ரூம் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்டல் வெர்ஷன் வந்து சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன், மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன், டெக்ஸ்சர் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஃப்ரண்டல் வெர்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில், ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் எல்லாம் டெக்ஸ்சர் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் எம்எஸ் ஸ்டீல் வித் உடன் தீமில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சாலிடாக இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 12க்கு 21ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசியஸ் பார்க்கிங் ஸ்பேஸு, நல்லா பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே வந்துடுது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டோட மெயின் டோர். அந்த இடத்துல ஒரு அவுட்டர் காமன் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் ஸ்பேஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஹேட்ச்பேக் கார்லாம் நிறுத்துறீங்கன்னா அடுத்தடுத்து 2 கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸுங்க இது. இது வீட்டோட மெயின் டோர். நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் மினிமலான ஒரு கர்விங் ஒர்க்ஸோட கிளாஸியான ஃபினிஷிங்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வந்தோம்னா பட்ஜெட்குள்ளே நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. 16க்கு 16 நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதுக்கே தகுந்த மாதிரி தான் பெயிண்டிங் ஒர்க்கு, டெயில் ஒர்க் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு நீங்கள் கார்னரில் சோஃபாலாம் போட்டுட்டு ஆப்போசிட்டில் டிவி போட்டிங்கன்னா மல்டிமீடியா டிவி நெட்டில் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவி நெட் ஸ்பேஸுமே கொடுத்துருக்குறாங்க. கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த லிவிங் ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போய்க்கலாம், செகண்ட் பெட்ரூமுக்கு போய்க்கலாம், டைனிங் கம் கிச்சனுக்குலாம் போய்க்கலாம். சென்டராக தான் இந்த லிவிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்குள்ளே வரதுக்கான ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டோட பெட்ரூம்ஸோட டோர்ஸ்க்குமே வந்து நிலவை சுற்றி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நிலவோட சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது. கிச்சன் கம் டைனிங் 8க்கு 16 அளவில் மாடுலர் கிச்சன் கம் டைனிங்காக யூனிக்கான ஒரு இன்டர் ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனில் இந்த மாடுலர் கிச்சன் ஸ்பேஸ் வந்து அமைஞ்சிருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துல ஜன்னல் இருக்குது, சேஃப்டி கிரில்லோட பொறுத்திருக்கிறாங்க. கவுண்டர் டாப்லாம் டார்க்கான கிரானைட்டில் கிளாஸியான ஃபினிஷிங் மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் ஆப்போசிட்டில் வந்து சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த மாடலர் கிச்சன் வந்து ஒரு யூனிக்கான தீமில் இருக்கும்னு. நல்ல ஒரு லைட் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி கலந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் வந்து டார்க்கில் கொடுத்துருக்குறாங்க, பிளாக் கலரில் கவுண்டரை மேட்ச் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வால் யூனிட்டில் இருக்கக்கூடிய டோருக்குமே வந்து டார்க்கான கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து RCC லாஃப்ட் கபோர்டு ஒர்க்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இந்த மாடலர் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தோம்னா இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள வந்து கிரனைட்டில் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி மேலே வந்து டோர் போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி RCC லாஃப்ட்டுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதுக்குள்ள நம்ம விலாசமாக குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ், ஏன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கமெண்ட் அந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான், 10x16 சைஸில். இது நல்லாவே அடிச்சமாக இருக்குது. ஏன்னா 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃபும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு உட்டன் தீமில் இருக்குது. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5.5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் நமக்கு சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. டெயில் ஒர்க்ஸும் நல்லா இருக்குல்ல. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தலாம். டோருக்கு பின்னாடி மறைவாக ஜங்ஷன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அவுட்டர் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம். ஸ்டார்கேஸ் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து டவுனாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க உள்ளே இறங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரியும். 6க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. இது வந்து வீட்டோட டெரஸ் போகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் ஸ்பேஸ். ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அவுட்டர் ஸ்டார்கேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. சுற்றி நீங்கள் பாருங்கள், ரெசிடென்ஷியல் ஏரியா தான்.
இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த விலையில் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் வீடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீட்டோட விலை வந்து 49 லட்ச ரூபா. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான 2 BHK வீடு பார்க்குறீங்க, 2 மாஸ்டர் பெட்ரூமோட இன்ட்டு ஒர்க்ஸோட கம்மி விலையிலையும் பார்க்குறீங்கன்னா நேரில் வாங்க.